ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Pranav Samayal. இன்றைக்கி வந்து ஒரு மார்னிங் vlog தான் எடுக்க போகிறேன். மார்னிங் வந்து வேலையெல்லாம் பாதி வேலை முடிஞ்சிருச்சு. நல்லா கொதிக்க சுடு தண்ணி போட்டு வச்சிட்டேன். அதுக்கப்புறம் வந்து இது ஒரு ட்ரிங்க்கு. இந்த ட்ரிங்க் வந்து உங்ககிட்ட நான் இன்னும் ஷேர் பண்ணல. இது வந்து புதினா, இஞ்சி, நாட்டு சர்க்கரை போட்டு லெமன் புழிஞ்சு ஒரு ட்ரிங்க்கு. நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இது குடிச்சிட்டு வந்தோம்னா ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இந்த ட்ரிங்க் வந்து உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கி வந்து சர்க்கரை பொங்கல் செய்ய போகிறோம். என்ன சர்க்கரை பொங்கல் அப்படின்னா பதநீர் வச்சு சர்க்கரை பொங்கல். ரொம்பவே நல்லா இருக்கும். பதநீரில் வந்து சர்க்கரை பொங்கல் செஞ்சால் இன்றைக்கி வந்து பதநீர் வந்துச்சு. ஒரு 1/2 லிட்டரே வந்து பதநீர் வாங்கினோம். 1/2 லிட்டர் வந்து 20 ருப்பீஸோ என்னமோ பதநீர் அது வாங்கியிருக்கோம். பதநீரை போட்டு இதில் ஃபுல்லாகவே வந்து பதநீரில் தான் சாப்பாடே வேகணும். ரொம்பவும் ஹெல்த்தி உடம்புக்கு. பதநீரை வந்து நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். 1/2 லிட்டர் வந்து பதநீர் கூட தண்ணியும் சேர்த்துருக்கேன். அது கூட வந்து ரைஸ் வந்து 1 டம்ளர் 1.5 டம்ளர் அளவுக்கு ரைஸ் எடுத்திருக்கேன். ரைஸ் எடுத்து ஊற வச்சுருக்கேன். ஆல்ரெடி ஒரு vlogல எப்படி சர்க்கரை பொங்கல் செய்யணும்னு காமிச்சிருக்கேன். அதே மெத்தட் தான். ஆனால் வந்து நம்ம பதநீரில் வந்து வேக வைக்க போகிறோம். ஸ்வீட் வந்து இதுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் சேர்க்கணும். ஏன்னா பதநீரே வந்து கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும். அதனால் ஸ்வீட் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கலாம். இதை வந்து நான் குடிச்சிக்கிறேன் இந்த ட்ரிங்க்கை. இப்போ தான் வந்து குடிக்கவே போகிறேன். கொஞ்சம் வெதுப்பாக குடிக்கணும். இதுக்கு வந்து நான் இன்றைக்கி அச்சு வெல்லம் தான் எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா இடிச்சிட்டு தண்ணியில் வந்து கரைச்சிட்டு நம்ம சேர்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ரைஸையும் ஆட் பண்ணிக்கலாம். ரைஸ் எல்லாமே போட்டுட்டு நல்லா கொதிக்குது. இந்த அடுப்பில் வந்து தோசை ஊற்ற போகிறேன். பையனுக்கு வந்து காலையில் எஞ்சாச்சு. அதனால் அவனுக்கு வந்து தோசை கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோசை ஊற்றுறேன். என் பையனுக்கு வந்து எக்குனா வந்து சுத்தமாக பிடிக்காது. தோசை மாவுலே வந்து நல்லா எக்கை வந்து பீட் பண்ணி கலந்துட்டேன். அந்த மாதிரி ஊற்றிருக்கேன். ஆனால் அவன் சாப்பிடும் போது அவனுக்கு அந்த டேஸ்டெல்லாம் தெரியாது. அந்த மாதிரி ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி கொடுக்க போகிறேன். அவன் சாப்பிட்றானான்னு பார்ப்போம். ஒரு பக்கம் வந்து வெல்லம் வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. கொஞ்சமாக தான் நான் வெல்லம் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ரைஸ் வந்து நல்லா வெந்துட்டுருக்கு. சூப்பராக வந்து எக் தோசையும் ரெடி ஆகிடுச்சு. என் பையனுக்கு போய் நான் ஊட்டிகிட்டு வந்துடுறேன். சாப்பாடு வந்து நல்லாவே வெந்துட்டுருக்கு. அப்படியே சிம்மிலே வச்சுருங்க. நல்லா வேகணும், நல்லா குழஞ்சி வரணும். அப்போ தான் இது சாப்பிடும் போது நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் சட்னி வந்து அரைச்சிக்க போகிறோம். இன்றைக்கி தோசைக்கு வந்து தேங்காய் சட்னி மட்டும்தான். தேங்காய், பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். இதில் வந்து சின்ன வெங்காயம், ஒரு துண்டு இஞ்சி எல்லாமே வச்சு பொட்டுக்கடலை வச்சு அரைச்சிக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். கொஞ்சமாக வந்து பொட்டுக்கடலை வைக்கணும். நிறையா தேங்காய் வச்சாலும் கொஞ்சமாக பொட்டுக்கடலை வச்சுக்குங்க. சின்ன வெங்காயம் வச்சுக்கிட்டா நல்லாவே இருக்கும். இஞ்சி, சின்ன வெங்காயம்லாம். அந்த மாதிரி தான் இன்றைக்கி வந்து ஒரு காரமான ஒரு தேங்காய் சட்னி அரைக்க போகிறேன். இதில் வந்து வெல்லத்தையும் வந்து நான் சேர்த்துட்டேன். வெல்லம் வந்து ரொம்ப கம்மியாக தான் சேர்த்துருக்கோம். ஏன்னா பதநீரே உங்களுக்கு வந்து ரொம்ப இனிப்பாக இருக்கும். அதனால் வெல்லம் கம்மியாக சேர்த்துருக்கோம். உங்களுக்கு வந்து இன்னும் அதிகமாக வெல்லம் வேணும்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இது ட்ரை பண்ணும் போது நெய்யும் வந்து அப்படியே போட்டுட்டேன். திராட்சையும் வந்து வறுக்காமல் அப்படியே சேர்த்துருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் வந்து பச்சையாக அப்படியே திராட்சையை போட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். உங்களுக்கு வேணும்னாலும் நீங்கள் நெய்யில் வறுத்து போட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து அப்படியே ஆஃப் பண்ணிடலாம். ஏலக்காய் வந்து நசுக்கி போட்டிருக்கேன். இன்றைக்கி வந்து வெஜிடபிளுக்கு வந்து வாசல்லே வந்திருக்காங்க. ஒரு 1/2 அன் ஹவர் வந்து ஆகுமா. எல்லாத்தையும் வந்து ரெடி பண்ணிவிட்டு இங்கேயே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு வாரத்துக்கு தேவையான காய்கறி எல்லாமே வந்து வாங்கி வச்சுக்கலாம். இந்த வண்டியில் தான் வந்திருக்கு. எடுத்து வச்சிட்ருக்காங்க. எல்லாத்தையுமே இன்றைக்கி வந்து ஃப்ரெஷ்ஷாக எல்லாமே வாங்கி வச்சுக்க போகிறோம். ஏன்னா புதினா இதெல்லாமே வந்து தீந்துருச்சு. தேங்காய், புதினா எல்லாமே வாங்கிக்கணும். எல்லாமே இருக்குதுன்னு நினைக்கிறேன். உங்கள்கிட்ட நான் வாங்கும்போது போய் உங்கள்கிட்ட காமிக்கிறேன் என்னென்ன இருக்குன்னு. எங்கள் ஊர்லேயும் வந்து காய்கறி வாங்கிறதுக்காக எல்லாம் வந்து இந்த மாதிரி பாக்ஸ் போட்டு இங்கே தான் நிற்க வச்சுருக்காங்க. அங்கே வந்து காய்கறி வண்டி இருக்குது. இந்த மாதிரி தான் எல்லாமே நின்று வாங்கிட்டு போகிறாங்க.
சக்கரை பொங்கல் வந்து சூப்பராக இருக்குங்க. நான் நல்லா டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன். ரொம்பவே நல்லா இருக்குது. சட்னி வந்து ரெடி ஆகிடுச்சு. தோசை மாவு இருக்குது, தோசை ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் காய் வந்து முன்னாடி வாங்கின காயெல்லாம் இருந்துச்சு. அதை வச்சு தான் இன்றைக்கி வந்து நாங்கள் எறா குழம்பு வைக்க போகிறோம். அதுக்கு வந்து அவரைக்காய் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம என்னென்னா காயெல்லாம் வந்து நல்லா மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா கழுவிட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து முருங்கைக்காய் முள்ளங்கி போட்டு இன்றைக்கி வந்து எறா குழம்பு வைக்க போகிறோம். பீட்ரூட் வந்து பொரியல் பண்ண போகிறோம். வாழைக்காய் வந்து ஈவினிங் வந்து பஜ்ஜி போட்டுக்கலாம். வாழைக்காய் எல்லாம் இப்போ வாங்கினது வெளியில் பார்த்தீங்கல்ல, இன்றைக்கி வண்டி வந்திருக்கு, அதில் தான் வாங்கினோம். அவரைக்காய் வந்து பழைய அவரைக்காய் போன வாரம் வந்து வாங்கி வச்சது. அதில் தான் இன்றைக்கி வந்து எறா குழம்பு வைக்க போகிறேன். நான் வந்து ஆல்ரெடி எறா குழம்பு வீடியோ போடலை. இன்றைக்கி வந்து எறா குழம்பு பண்ணும்போது உங்களுக்கு நான் வீடியோவில் அப்படியே காமிக்கிறேன். புதினா வந்து 2 கட்டு வாங்கியிருக்கோம். ஒரு கட்டு 15 ரூபா அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா புதினா ட்ரிங்க் வந்து காலையிலையும் ஈவினிங்கும் வந்து குடிப்போம். அதனால் அந்த புதினா மட்டும் நிறைய வாங்கி வச்சுக்கிட்டோம். இதை வந்து இப்போ நான் க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறேன். புதினா வந்து நம்ம ஈஸியாக வந்து உருவலாம். இந்த மாதிரி இழுத்திங்க மேலேருந்து அப்படியே இழுத்தோம் அப்படின்னா ஈஸியாக வந்துடும். மேலே அப்படியே கிள்ளி போட்டுக்கலாம். எங்கள் அம்மா தான் க்ளீன் பண்ணி வச்சிட்ருக்காங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இழுத்துட்டு க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த புதினாவை வந்து இப்போ தான் அந்த மாதிரி செய்கிறோம். மஞ்சத்தூளில் வந்து நல்லா அலசிடுங்க. அலசிட்டு நல்லா உலர்த்திடுங்க. நல்லா காய வச்சிடணும். வெயிலில் காய வைக்கக்கூடாது. சும்மா ஃபேன் காற்றுல வந்து நல்லா உலர்ந்ததும் ஒரு பாக்ஸில் போட்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா வந்து இதுலேயும் நிறையா டஸ்ட் எல்லாமே இருக்கும். அதனால் அந்த மாதிரி செஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். காயெல்லாமே வந்து மஞ்சத்தூளில் நல்லா ஊற வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். எறா குழம்பு வைக்கும் போது இதை கட் பண்ணிக்கலாம். எறா குழம்பு வைக்க போகிறேன். கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றிருக்கேன். வடகம் வந்து தாளிச்சிக்கலாம். வடகம் வந்து வீட்டிலையே போட்டு வச்சுப்போம். 6 மந்த்லேருந்து 1 இயர் வரைக்கும் வடகம் வந்து போட்டு வச்சுக்கிட்டோம்னா அப்படியே இருக்கும். 2 பச்சை மிளகாய், ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். தேவையான அளவு உப்பு. ரெண்டு தக்காளி வந்து நல்லா வதக்கி வரணும். இதில் காய் எல்லாமே சேர்த்துக்கலாம். அவரைக்காய், முள்ளங்கி, முருங்கைக்காய். காயெல்லாம் கொஞ்சம் நல்லா வதங்கினதும் குழம்புத்தூளும் மிளகாய்த்தூளும் சேர்த்துக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள். குழம்புத்தூள் 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள். குழம்புத்தூளும் மிளகாய்த்தூள் மட்டும் சேர்த்துருக்கேன். இதை நல்லா வந்து வதக்கிக்கலாம். தூள்லாம் வதங்கினதும் எறாவை சேர்த்துக்கலாம். எறாவையும் தூள் நல்லா வதங்கினதும் போட்டு நல்லா பெரட்டி எடுத்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. தேவையான அளவு தண்ணி. காயெல்லாம் நல்லா வேகணும். அதுக்கப்புறம் வந்து லாஸ்ட்டாக புளியும் தேங்காயும் அரைச்சி ஊற்றிக்கலாம். தேங்காய் வேணுனாலும் ஊற்றிக்கலாம், இல்லைனாலும் வேண்டாம். புளியை வந்து லாஸ்ட்டாக கரைச்சி ஊற்றிக்கலாம். குழம்பு வந்து நல்லா கொதிச்சிட்ருக்கு. காய் எல்லாமே வெந்துருச்சு. ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளியை வந்து கரைச்சி ஊற்றிக்கலாம். இது நல்லா கொதிக்கணும். பீட்ரூட்டுக்கு வந்து வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன். பீட்ரூட் வந்து நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதெல்லாமே செஞ்சுக்கலாம். பீட்ரூட் பொரியலுக்கு எண்ணெய், கடுகு, உளுத்தம்பருப்பு,
வெங்காயம், உப்பு, பீட்ரூட் போட்டுக்கலாம், மஞ்சத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். நல்லா கிளறிட்டு கடலைப்பருப்பு வந்து கொஞ்சம் ஊற வச்சுருந்தேன், அதையும் போட்டுக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுக்கலாம். லாஸ்ட்டாக தேங்காய் துருவி போட்டு இறக்கிக்கலாம். குழம்பு வந்து நல்லா கொதிச்சிருச்சு, எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ வந்து ஒரு 1/2 மூடி அளவுக்கு தேங்காய் ஊற்றிக்கிறேன். தேங்காய் ஊற்றிட்டு ஒரு கொதி வந்தோடனே இறக்கிடலாம். பீட்ரூட்டில் வந்து நல்லா தண்ணி எல்லாமே ட்ரை ஆகிடுச்சு. தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் பூ வந்து சேர்த்துக்கிறேன். இது வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ரெடி ஆகிடுச்சு. நெத்திலி கருவாடு வந்து செஞ்சுக்க போகிறேன். அதுக்கு வந்து ஒரு வாணலில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன். இதிலே வந்து கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். சிம்மில் வச்சுக்கணும். எண்ணெய் சூடானதும் சிம்மில் வச்சுக்கணும். மிளகாய்த்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள். இதிலே கொஞ்சமாக உப்பு போடணும். கருவாடுலேயே ஆல்ரெடி உப்பு இருக்கும், அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இது வந்து நல்லா வதக்கணும். சிம்மிலே வந்து இந்த மாதிரி நல்லா நுரைச்சி பொங்கி வரணும். அந்த டைமில் நல்லா எண்ணெய் வந்து சூடாயிடுச்சு. தூளோட பச்சை ஸ்மெல்லாம் போயிடும். அப்போ வந்து நம்ம கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்க கருவாடை வந்து சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்க்க வேண்டாம். இதை நல்லா கிளறிக்கலாம். இதை வந்து சிம்மிலே வச்சு அப்படியே மூடி வச்சிட்டிங்க அப்படின்னா நல்லாவே வந்து முருகலாக வந்துடும். இதிலே வந்து வெங்காயம் தக்காளிலாம் போட்டு செய்யலாம். அதோட வீடியோவை நான் தனியாக அப்லோட் பண்ணுறேன். இது வந்து ட்ரையாக வந்து நல்லா பொரிச்சு எடுக்கிற மாதிரி. கருவாடும் வந்து இந்த மாதிரி நல்லா முருகலாக வந்துடணும். ஆஃப் பண்ணிடலாம். எல்லா ஒர்க்குமே வந்து முடிஞ்சிருச்சு. ரைஸ் மட்டும் வைக்கணும். எல்லாமே மோஸ்ட்லி எல்லா ஒர்க்கும் முடிஞ்சிருச்சு. பீட்ரூட் வந்து ரெடி ஆகிடுச்சு. கருவாடையும் எடுத்துட்டேன். குழம்பும் வந்து ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் ரசம் வச்சுட்டேன். சாப்பாடு வந்து குக்கரில் இருக்குது. எல்லா ஒர்க்கும் இன்றைக்கி வந்து முடிஞ்சிருச்சு. மதியானம் சாப்பிட வேண்டியதான். என்னோட இந்த மார்னிங்லேருந்து ஆஃப்டர்நூன் ரொட்டீன் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.